வணக்கம் B4V வியூவர்ஸ். நான் ஃபைட் மாஸ்டர் அனல் அரசு. பைரவா படத்தை பற்றி கொஞ்சம் ஒன்றை பகிர்ந்துக்க போகிறோம். நான் சார் ரோல் கேமரா அது வேறு மாதிரி இருக்கும். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வேறு. நான் பிறந்து வந்த சென்னை தான். பட் ஒரு தமிழனா வந்து நம்ம இங்கே பிறந்துட்டு அதர் லாங்குவேஜ் படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு உண்மையில் நான் வந்து ஒரு நபருக்கு நான் உண்மையிலே நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். நம்ம இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சாருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி கடமைப்பட்டேன். ஏன்னா அவர் தான் என்னை முத ஹிந்திக்கு கூட்டு ரவுடி ராத்தோர் அப்படின்ற ஒரு அக்ஷய்குமார் சார் படத்துக்கு வந்து முத சார் தான் கூப்பிட்டு போனாங்க. அதில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு வந்து அந்த படம் பண்ணி முடித்து அந்த படத்தோட சக்ஸஸ் பார்த்துட்டு சல்மான் கான் அவர்கள் வந்து தபாங் 2 அப்படின்ற படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நாம் கண்டினியூவாக ஹிந்தி படம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. சக்ஸஸ்ஃபுல் படம் பேக் டு பேக் 2 படம் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சல்மான் கான் சாருடைய தொடர்ந்து ஒரு 4 படம் பணியாற்றுற மாதிரியும், இப்போ அக்ஷய் சாரோட ஒரு 5, 6, 7 படம் பண்ணிட்டோம் அக்ஷய்குமார் சார் கூட. ஸோ இப்படி தான். ஸோ ஒரு தமிழனா அங்கே போய் நம்ம வந்து இந்த கொடி கட்டுறோம் இல்லை ஏதோ அந்த மாதிரி வேலையில் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் ஒரு தமிழனா வந்து நம்ம பிரபுதேவா சார் தான் கூப்பிட்டு போனார். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாங்குவேஜ் வைஸோ இல்லை ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரென்ஸுன்றது எனக்கு எதுவும் பார்க்கல. எங்கே போனாலும் நம்மளோட வேலை நம்ம தொழில் என்ன பண்ணுறோமோ அதுதான் எல்லா இடத்துலையும் பண்ணுறது. ஸோ இந்த லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜில் பெட்டர் அப்படின்லாம் நான் எதுவும் பார்க்கல. அதுக்கிட்ட நான் போகிறோம்ல, நம்ம வேலை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் மாஸ்டர் வந்து எனக்கு நான் அவர்கிட்ட இது வரைக்கும் வேலை செஞ்சதில்லை. பட் இருந்தாலும் அவரோட வேலைகள் பார்த்து அவரோட படங்கள்லாம் பார்த்து வியந்திருக்கோம். அவ்வளோ ஒரு ஃபைட் எடுக்கிற ஒரு மாஸ்டர், அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபைட்டை பார்க்கும்போது நமக்கே ஒரு சின்ன ஒரு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நீங்கள் எதை சார்ந்து வேணால் அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். இது ஆன்மீகம் சார்ந்து கேட்கலாம், ஒரு திருக்குறள் சார்ந்தோ எதை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் வந்து அதுக்கு வந்து அவ்வளோ அழகாக பதில் சொல்லுறது. அது அவரோட தனித்தன்மைன்னு நினைக்கிறேன். அதில் உள்ள ஈடுபாடு அவருக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ எனக்கு நம்மளும் ஒரு தமிழ்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் பாரதியார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த வார்த்தைகள் நம்மளை வந்து வாழ்க்கையில் ஊக்குவிக்கிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலுமே அது நம்மளை வந்து கண்டிப்பாக ஈர்க்கும். அதை சார்ந்தே நம்மளை வந்து வழிநடத்தி போகும். அவர் தமிழில் வந்து கண்டிப்பாக தமிழ் பற்று எல்லாம் இருந்தே ஆகணும். எனக்கு முக்கியம் பாரதியார் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அவரோட வார்த்தைகள், இந்த வார்த்தையை பார்த்துருப்பீங்க, சாத்தியம் என்பது வார்த்தைகளில் செயல் அப்படின்னு பாரதியார் சார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அந்த வார்த்தை. ஏதோ எந்த விஷயமா இருந்தால் எந்த செயலாக இருந்தோமே அது சாத்தியமாக இல்லையா அப்படின்ற விஷயத்துக்கு இல்லை, சாத்தியமாக்கி காட்டணும் அப்படின்றதான். அப்படி தான் முயற்சி பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும். ஏன்னா ஒரு தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் சாதிக்கணுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் எல்லாருமே. நம்ம மொழி நம்ம படம் அப்படின்போது, எக்ஸ்பெஷலி விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்டார் அப்படின்னும்போது நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுட்டு இங்கே தான் வருவோம். ஏன்னா இதுதான் நம்ம ஊர், நம்மளோட அடையாளம் இதுதான். இப்போ அதனால் அவர் சார் கேட்டிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம படங்களுக்கு தான் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுப்போம். அது மீறி தான் எந்த லாங்குவேஜுக்காக தான் முக்கியத்துவம் கொடுப்போன்றதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் சாரோட படம் பண்ணணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலர் கிடைக்கும். பட் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி விஜய் சார் கூட வந்து நான் வந்து ஸ்டண்ட் மேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு நான் பல படங்கள் டியூப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன். டியூப் போடுவோமே தவிர டியூப் ஜாப் எனக்கு வராது, நான் சாரே பண்ணிவிடுவார். இருந்தாலும் அப்படி பணியாற்றியிருக்கேன், நான் சாரோட நிறைய பண்ணியிருக்கேன். அதை மீறி மாஸ்டராகி படம் பண்ணோம் அப்படின்னும் போது எனக்கு துப்பாக்கிக்கு அடுத்து கத்திக்கு அப்புறம் இந்த படம் அப்படி நம்ம பைரவா அப்படின்னும் போது இப்படி ஒரு வேலையை செய்திருக்கோம். அதனால் கொஞ்சம் சந்தோஷம் தான். சாரோட ஆடி ஒர்க் பண்ணியிருக்கோம். நமக்கு ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணது, பைரவா ஒர்க் பண்ணதில்லை. அன்றைக்கி எப்படி நான் இருந்தோம், நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்ன இருந்தாலும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒர்க்காருன்னு தான் என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா குவாலிட்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைட் மாஸ்டர்கிட்ட மற்றவங்களுக்குலாம் நல்லா பார்த்துக்குவார், நல்லா தன்மையாக இருப்பார். அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ்கிட்ட, ஈவன் கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், லைட்மேன்ஸ் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே அவரோட குவாலிட்டின்றது வந்து அதுதான். ரொம்ப காமாக போயிட்டே இருப்பார். அதே மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லி நேச்சர், ரொம்ப அழகாக தன்மையாக தான் இருப்பார். அண்ணன் அப்படி தான் இருக்கார். நான்
எஸ்பெஷலி ஃபைட்டருங்கிட்ட எப்படி இருப்பார் அங்கே அப்படின்றது எனக்கு நான் பார்த்ததில்லை இத்தனை வருஷத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் சார் கூட எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். நான் மகானில் தடையறத்தாக்கு படங்கள்லாம் வந்து இந்த படங்களோட ஃபைட்டு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் எடுத்த ஃபைட்டு அப்படின்ற மாரி அந்த கதையை வந்து ஒரு டைரக்டர் வந்து டிசைன் பண்ணதும், அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மூடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மூடு தான் நான் இம்பார்ட்டன்ஸி கொடுக்குறேன். எனக்கு நான் ரொம்ப சொல்லிக்க விரும்ப அந்த மூடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு ஃபைட் எடுத்து நம்ம அந்த ஃபைட்டை வந்து எடுக்கிற ஃபைட்டை வந்து மக்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, அதுக்குள்ளே நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அந்த இடம். அப்போ அவ்வளோ நேரம் பிலீவபிளாக படம் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளோட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட் எடுக்கும்போது அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காண்டி ஸ்டோரி போர்டுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சில முக்கியமான ஃபைட்டுக்கு தான் பண்ண போடும், எல்லா ஃபைட்டுக்கும் பண்ண மாட்டோம். பட் ஹோம்ஒர்க்குன்றது கண்டிப்பாக இருக்கும், எல்லா ஃபைட்டுக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட் அப்படின்னு பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குறோன்றது தான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி கம்பல்சரி இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டு எந்தெந்த சீக்வன்ஸு எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு எந்த மாதிரி ஸ்டண்ட் வடிவமைக்கணும் அப்படின்றது நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்குவேன். ஸோ பைரவாலே அப்படி தான் சொல்லப்போனால் நிறைய ஆக்ஷன்ஸே இருக்குது படத்தில். பட் எந்தெந்த ஃபைட்டு எந்த மாதிரி இருக்கலாம், என்னென்ன சூழ்நிலையில் வருது அப்படின்றத டைரக்டர் கூட உட்காந்து சம்டைம்ஸ் விஜய் சார் கூட பேசியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசி ஒரு டீமாக தான் அந்த ஃபைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சேலஞ்சிங்கான ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாண்டிய நாடு மாதிரி ஒரு படம் எடுத்துக்கலாம். பாண்டிய நாட்டில் பார்த்திங்கன்னா விஷால் சார் வந்து அதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்லாம் பார்க்கும்போது சண்டைக்கோழி ஆகட்டும், திமிரு ஆகட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 30 பேர் 25 பேர்லாம் அசால்ட்டாக அடித்து தூக்கி போட்டு வந்துட்டார். அப்படி ஒரு காலகட்டம் ஒன்று இருக்கும்போது பாண்டிய நாடுன்னு ஒரு படம் வரும்போது அந்த படத்தோட கேரக்டரில் பார்த்திங்கன்னா அவருக்கு சண்டைனாலே பிடிக்காது, பயம், சண்டைக்கு பயப்படுற ஒரு கேரக்டர். படம் ஃபுல்லாக த்ரோட் ஹோல் த மூவி வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வர்றாங்க. சுசீந்திரன் சார் மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. அந்த கேரக்டருக்கு ஃபைட்டு தெரியாது, ஃபைட்டுனா பயம், சண்டையை பார்த்தா ஒதுங்கி போகிறது. ஆனால் அந்த கேரக்டர் ஆல்ரெடி நிறையா ஃபைட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவர் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து சண்டையே தெரியாத ஒரு ஹீரோ வந்து ஒரு 20 பேர் 15 பேர் அடித்து போடணும் போது அதை பிலீவ் பண்ண வைக்கணும் ஆடியன்ஸை. அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. படம் எப்படி ஒரு டைரக்டருக்கு அந்த படத்தை ஒரு விஷால் சார் அப்படி காட்டுறது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அதே மாதிரி ஃபைட்டு கிளைமேக்ஸ் எனக்கு வரும்போது எனக்கும் அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு சண்டை போட தெரியாத ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கும் நான் டைரக்டர்ஸ்க்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை அந்த களத்தை அமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைரவாவில் வந்து ஒரு 3-4-5 ஃபைட்டோ 4 ஃபைட் நினைக்கிறேன் மேஜர் ஃபைட்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது, ஒரு வித்தியாசம். ஐ மீன் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ஒரு ஃபைட் எடுத்தோம், அது வந்து கிரிக்கெட் சார்ந்த ஒரு ஃபைட். அது ட்ரெய்லரில் கூட வந்திருக்கு. அது ஒரு கிரிக்கெட் சார்ந்து இருக்கும். அந்த ஃபைட் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம் எல்லாருமே. ஈவன் விஜய் சார்லாம் கூட ரொம்ப இன்வால்வ் பண்ணாங்க. லைக் ஃபைட்டாகவும் இருக்கணும், ஆனால் ஃபைட்டு இருக்கக்கூடாது. அது ஃபைட்டே கிடையாது, ஆக்சுவலி ஒரு கிரிக்கெட் ப்ளே தான் அது. ஆனால் சீக்வன்ஸை பார்த்தா அது ஃபைட் சீக்வன்ஸ். அது வேறு வழி இல்லை, ஃபைட் எடுத்தாகணும். பேட்டால் யாரையும் அடிக்கக்கூடாது, அவங்க வந்து விஜய் சார் அட்டாக் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்க எல்லாருமே அடித்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது ரொம்ப நல்ல அமைஞ்சது, நல்ல டிசைன் பண்ணோம். அந்த மாதிரி அந்த கிரிக்கெட் ஃபைட்டை வந்து அந்த மாதிரி முடித்தோம். ப்ளஸ் அது இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் ஒன்று நம்ம கோயம்பேடோட ஃபுல் செட்டே நம்ம இங்கே போட்டோம், பிரசாத்தில் போட்டோம். அது வந்து நம்ம ஆடிட்டர் பிரபாகர் சார் வந்து போட்டாங்க. அவர் உண்மையிலேயே வந்து நைட்டில் யாரா உள்ளே வந்துட்டாங்கன்னா திடீர்னு யாரா ஒரு நடுவில் இறக்கி விட்டு போயிட்டு அது கோயம்பேடு உண்மையிலே கோயம்பேடு நினச்சிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமாக ஒரு 7-8 நாள் ஒரு பெரிய ஃபைட் ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று. ஸோ ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசங்கள் நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் கிளைமேக்ஸ்லாம் வந்து லைக் ஓஎம்ஆர் தாண்டி ஒரு பிளேஸில் பண்ணோம். ஒரு 13-14 டேஸ் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன்ஸ். அந்த ஃபைட்டை வந்து உண்மையிலேயே விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிரு. நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த ஃபைட்டை பார்த்துட்டு டப்பிங்லேருந்து விஜய் சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் கால் பண்ணி பேசியிருந்தாங்க, என்கிட்ட பேசி இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு நண்பா அப்படின்லாம் பேசினார். சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபைட் வந்திருக்கு. ஸோ அதை மீறி நிறைய ஒரு சின்ன போர்ஷன்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது.
ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபைட்ஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். நான் கண்டிப்பாக எல்லா தரப்பான மக்களுக்கும் இந்த படத்தில் வர ஃபைட்டு பிடிக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். படமும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா படமே வந்து நல்ல கதையாகவே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பரதன் சார் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம சுகுமார் சாரோட கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு என்டையராக வந்து பார்க்க போனால் இது ஒரு டீம் ஒர்க். இந்த நல்லா வந்திருக்கு டீம் ஒர்க்காக. எல்லாரோட ஒர்க்குமே இதில் வந்து தனித்தனியாக பேச போகணும் அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது பொங்கலுக்கு வரப்போகிற படம் இந்த பைரவா. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பொங்கல் விருந்தாக இருக்குன்றதில் எங்கள் டீம் லெவலில் எல்லாருக்குமே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லா படங்கள்லையுமே ஒரு சில மெசேஜஸ் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் மக்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் நிறையா இந்த படத்தில் இருக்கும். முக்கியமாக நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம்லாம் இதில் இருக்கும். அது கொஞ்சம் நான் சொல்ல விரும்பல, படம் பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி மெசேஜெல்லாம் நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கதை சொல்லும்போது நான் கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹார்ட் டச்சிங் இருந்துச்சு. ஸோ அப்படி விஷயங்கள் கூட நடக்குதா அப்படின்னு. ஸோ அது உண்மையோ பொய்யோ, பட் அது மெசேஜ் வந்து ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு உணர்வாங்க கண்டிப்பாக. இந்த இப்படி இருக்க வர ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இப்படி இருக்குன்றது வந்து நமக்கு வியப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா ஃபைட்டராக இருக்கும்போதும் சரி, நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்போஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம ஒரு பார்க்குற விதமாகட்டும், அதை வந்து ரிஹர்சல் பண்ணுற விதமாகட்டும், ரொம்ப எளிமையாக ரொம்ப கூலாக இருப்பார். ரொம்ப பண்ணிட்டார். பட்டா when he said roll camera action, அது வேறு மாதிரி இருப்பார். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வேறு. அது ஸோ ரிஹர்சலில் பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ ஃபைட்டர் வந்து பண்ணுறாங்கன்னா அவர் ரிஹர்சல் பார்க்குறப்ப அவர் கூட ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. தில் திங்க் இது ஒரு இப்படி பருவார் போல. பட் ஆக்ஷன் சொல்லும்போது உண்மையிலே அவங்க வந்து ஷாக் ஆவாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் என் காது படம் என்கிட்ட பேசுகிறதெல்லாம் பேசியிருக்காங்க நிறைய பேர். ரிஹர்சல் இப்படி பார்த்தாரு, டேக்கில் பார்த்தா படம் இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டாருப்பா. இல்லை இப்போ அந்த டைமிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இவருன்னு அந்த டைமிங் வந்து ஃபைட்டர்ஸ் கரெக்டாக வருவாங்கன்றனால தான் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல்ஸை மிரள்ற ஒரு சில இடம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் கண் கூட. ஸோ அந்த மாதிரி அவரோட அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு வியப்பு, எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது இட்ஸ் ஒன்லி அவர் இஸ் த பெஸ்ட் அந்த விஷயத்தில். என்றைக்கும் நம்ம பாலிவுட்லேயே ஆகட்டும், எங்கே போனாலும் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு தனி முத்திரை, ஒரு அந்தஸ்து இருக்குது. என்னென்னா ரியலிஸ்டிக்கை மாரி இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் நமக்கு இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கூட பாண்டியனார் மாதிரி படங்களாகட்டும், தலையறத்தாகட்டும், நான் மானல் ஆகட்டும், யதார்த்தத்தை சார்ந்த நான் ஒரு சில நண்பர்கள்ட்ட நான் வந்து பாலிவுட்லேயே காமிச்சிருக்கேன். நான் மானலில் ஃபைட்டெல்லாம் காமிச்சிருக்கேன். டைரக்டர் ஒரு சமீர் கானிக் நேம்ல பாகலத்தீவான படம் பண்ணாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 minute கூட அந்த ஃபைட்டை பார்க்கல. He doesn't want to see it. Sir, Master Ji, please don't show it. எல்லாம் அந்த ப்ரூட்டலாக இருக்குது அந்த பசங்களை அடிக்க, ஐயோ கட்டாதீங்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து அந்த அவங்களுக்கும் தெரியும் இது படம் தானே, பட் அவங்களால பார்க்க முடியல. ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி நம்ம படங்கள் வந்து இருக்கிறது நமக்கு ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்படி இருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். ஃபேண்டசி இருக்கலாமா வேணும், மக்களோட மனசு தான் அவங்களோட எப்படி சொல்கிறது. ஃபேண்டசி படங்களும் வரணும், எல்லா படமும் வரணும். பட் நம்மளோட யதார்த்தத்தை மீறி நம்ம போகாமல் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் பரதன் சாரை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு கிட்ட ஒரு 1.25-2 மணி நேரம் கதை சொன்னார். அதாவது நீங்கள் ஃபுல் கதை கேட்டாகணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு A to Z இன்ச் சீக்வன்ஸ்னால் இருக்குது எல்லாமே சொன்னாங்க. ஃபுல் கதை சொன்னாங்க. ஸோ சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் உணர முடிஞ்சது. அவர் எந்த அளவுக்கு அவர் அந்த கதையை வந்து அவர் எழுதும்போது எந்த அளவுக்கு இன்வால்வாக எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஸோ அதே எஃபர்ட்டு கதை சொல்லும்போது மட்டும் இல்லை, ஆன்ஸ்க்ரீன் ஆன் ஸ்பாட்டில் கூட ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃபைட்டை ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட இன்வால்வ் ஆகிட்டே இருப்பார். சொல்லிக்கிட்டே இருப்பார், மாஸ்டர் இது நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் இப்படி இருக்கலாமான்னு மாற்ற சொல்ல மாட்டார். அது கொஞ்சம் அந்த அளவு அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுவார். இல்லை மீறி போகும்போது கொஞ்சம் இல்லை மாஸ்டர் கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, அதான் இந்த இன்வால்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்வால்மெண்ட்டு இருக்கிறதுக்கு காரணமாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அந்த கதை அவர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதை விரும்பி நேசித்து பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கதையை பொறுத்தளவுக்கு. பைரவா வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக
ஒவ்வொரு வருஷமும் பொங்கல்ன்றது வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக எதனா ஒரு விஷயம் நடக்கும். ஃபேமிலிக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும், நல்ல வேணால் நடக்கும். பட் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இந்த படம் பொங்கல் விருந்தாக இருக்குன்றதில் வந்து நான் பகிரங்கமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பொங்கல் அவங்களுக்கு வந்து பைரவாவோட ஸ்பெஷல் பொங்கலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை.